அப்ரஹாம் வணக்கம். நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்து அல்ல, அது கொலை என்று ஆந்திராவை சேர்ந்த சிட்டிமுல்லு என்பவர் போலீஸ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகார் அங்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மறைந்த நடிகை சௌந்தர்யாவின் கணவர் ரகு இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பரபரப்பான புகாரை பற்றி பார்க்கலாம். அதாவது 2004ஆம் ஆண்டு, கடந்த 2004ஆம் ஆண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் நடிகை சௌந்தர்யா மற்றும் அவருடைய சகோதரர் இருவரும் உயிரிழந்தார்கள். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக பெங்களூரு இருந்து தெலுங்கானா சென்ற போது ஹெலிகாப்டரில் பயணம் செய்தார்கள். அப்போது நடிகை சௌந்தர்யா மற்றும் அவருடைய சகோதரர் இருவரும் அந்த விபத்து உயிரிழந்தார்கள். அந்த விபத்தை கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஆன பிறகு இந்நிலையில் அந்த விபத்து தொடர்பாக சிட்டிமல்லு என்பவர், அதாவது ஆந்திர மாநிலம் கம்பம் மாவட்டம் சத்தியநாராயணபுரம் பகுதியை சேர்ந்த சிட்டிமல்லு என்பவர் போலீசில் புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாரில் நடிகை சௌந்தர்யாவின் என்பது அது விபத்து அல்ல, கொலை என்று தெரிவித்திருக்கிறார். அந்த கொலையில் நடிகர் மோகன் பாபுக்கு தொடர்பு இருப்பதாக பரபரப்பான குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது சௌந்தர்யாவுடைய சொத்து ஜல்லேப்பள்ளி என்ற பகுதியில் 6 ஏக்கரில் மாளிகை இருப்பதாகவும் அதை நடிகர் மோகன் பாபு அபகரிக்க முயன்றதாகவும் அதற்கு சௌந்தர்யா உடன்படாத காரணத்தால் இந்த கொலை என்பது அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு இந்த இடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக நடிகர் மோகன் பாபு இந்த இடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் அதற்கு பிறகுதான் இந்த விபத்து, ஹெலிகாப்டர் விபத்து என்பது நடைபெற்றது, அது விபத்து அல்ல கொலை என்றும் அதில் நடிகர் மோகன் பாபுக்கு தொடர்பு இருப்பதாக பரபரப்பான குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தை அடுத்து அது தொடர்பாக மறைந்த நடிகை சௌந்தர்யாவின் கணவர் ரகு விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் இது தொடர்பாக அளிக்கப்பட்டிருக்கூடிய புகார் எந்தவித உண்மைத்தன்மை இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் மோகன் பாபுவுக்கும் தன்னுடைய மனைவியினுடைய விபத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும், அதே போன்று நடிகர் மோகன் பாபு எந்தவித சட்டவிரோதமாக சொத்து அவர் எதுவும் வாங்கவில்லை, எங்களிடமிருந்தோ என்னுடைய மனைவி சௌந்தர்யாவிடமிருந்தோ எந்த விதமான சொத்தும் சட்டவிரோதமாக வாங்கவில்லை என்றும், அது தொடர்பாக பரவி வரக்கூடிய குற்றச்சாட்டு என்பது எந்தவித அடிப்படை ஆதாரமற்றது என்று குறிப்பிட்டார். அதோடு நடிகர் மோகன் பாபுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட அந்த உறவு என்பது நல்ல நட்புறவில் இருப்பதாகவும், ஒரு உறவுக்காரர்கள் போல குடும்பமாக பழகி வருவதாகவும், அதனால் இந்த விவகாரம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய குற்றச்சாட்டும் சரி, அது தொடர்பாக சிட்டிமல்லு என்பவர் அளித்திருக்கூடிய புகாரும் சரி, எந்தவித உண்மை தன்மை இல்லை என்றும், இது போன்ற தேவையற்ற வதந்திகளையும் உண்மைக்கு மாறான தகவல்களையும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாகவும் சௌந்தர்யாவினுடைய கணவர் ரகு இந்த சர்ச்சை தொடர்பாக விளக்கம் அளித்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.